கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே அந்த 15வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து என்று சொல்லி கீழே ஆண்டவர் சொல்கிறார். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ உண்மையிலே ஆண்டவர் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததியை என்று சொல்லுகிறார். உன் சந்ததியை இந்த பூமியிலே தூளை போல பெருக பண்ணுவேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் என்று சொல்லுகிறார். என்றென்றைக்கும் இருக்கும்படி, அது என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி நான் உனக்கு இந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதுக்கு மேலே வாசிக்கும் பொழுது, அந்த 14 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் 4 பக்கமும் நீ உன் கண்களை ஏறெடுத்து நோக்கிப்பார். நீ பார்க்குற இடத்தெல்லாம் நான் உனக்கு தருவேன், நீ கால் வைக்கிற இடத்த நான் உனக்கு தருவேன், உனக்கு மாத்திரமல்ல உன் சந்ததிக்கு நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு நோக்கம், அதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது அந்த 8வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். அப்போது இந்த தேசத்தில் நமக்கெல்லாம் தெரிந்த காரியம், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆபிரகாம் சொல்லுகிற ஒரு காரியம் தன் சகோதரனுடைய மகனை பார்த்து, அதான் நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம், நாம் சகோதரன் சொல்கிறார். அதாவது இந்த நாட்களில் ஆபிரகாம் விட்டு கொடுக்கிற ஒரு மனிதன். இப்போ நாம் சகோதரராக இருக்கிறோம். அப்போ நாம் சண்டை போடுவதனால, நாம் வாக்குவாதம் பண்ணுவதனால தேவ நாமம் தூசிக்கப்படக்கூடாது. இந்த நாட்களிலே கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவ நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நாம் விட்டு கொடுக்கறதுனால நிச்சயமாய் நாம் கெட்டு போவதில்லை. எந்த ஒரு காரியமும் வாக்குவாதம் பண்ணாதபடி, சண்டை போடாதபடிக்கு நாம் விட்டு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஆபிரகாம் இதைத்தான் சொல்கிறார். நாம் சகோதரர், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், நீ வடக்கே போன நான் தெற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் மனப்பூர்வமாய் விட்டு கொடுத்ததுனால, தன்னுடைய சகோதரன் மகனுக்கு விட்டு கொடுத்ததுனால தேவன் அடுத்த நிமிடமே தேவன் அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். உண்மையாகவே இந்த நாட்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் விட்டு கொடுக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து நம்ம பொறுமையோடு கூட போவதனால தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நாட்களில் இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு மாத்திரமல்ல, உன் சந்ததி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு விட்டு கொடுக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததிகளுக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் விட்டு கொடுக்கிறதுனால, தேவ நாம மகிமைக்காக நீங்கள் விட்டு கொடுத்து போவதனால கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்வார். அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.